கேட்பதற்கு எங்களுடைய செவிகள் ஆயத்தமாய் இருக்கிறது. ஆண்டவரே, அடியனை சிலுவை நிழல்ல மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு நேராக நம்முடைய பார்வையை திருப்புவோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம். சேர்ந்து சொல்லலாமா? தெரிந்து வரலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லலாமா? வருத்தப்பட்டு அந்த கடைசி பகுதியை மட்டும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சொல்லாமா? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற சேவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பலவீனனை பலப்படுத்துகிற தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இது ஒரு பொதுவான அழைப்பு என்று சொல்லப்படுகிறது. அனைவரையும் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை தன்னண்டை கிறிஸ்து அழைக்கிறவராய் இருக்கிறார். ஏன் இந்த மனுக்குலம் வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது? அதனுடைய காரணம் என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற வேளையிலே 11வது வசனத்திலே, அங்கே சுமை சுமக்கிறவர்கள் பாரத்தை அதிகமாய் சுமத்தினபடியினாலே இஸ்ரவேலரால் என்ன செய்ய முடியல? எபிரேயர்களால் சுமையை தாங்க முடியவில்லை. அப்படியானால் ஒரு அதீத பாரம், ஒரு அதீத சுமை இந்த மனுஷர்கள் மேல், மனுக்குலத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படிப்பட்ட பாரமாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட கடினமாய் இருந்தாலும் தேவனால் அந்த பாரத்தை மாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாரத்தோடு, வேதனையோடு, கடினமான சூழ்நிலையோடு யாராவது உட்கார்ந்து கொண்டிருந்தால் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவாராக, என் பாரத்தை சுமந்து தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் பாரத்தை சுமந்து தீர்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அந்த 29வது வசனத்திலே சொல்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததின் நோக்கமே நம்முடைய ஆத்துமாவை ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென். ஆனால் நாம் எல்லாம் விரும்புவது, தேவன் நம்மை பொருளாதாரத்திலே செழிக்க செய்ய வேண்டும், பொருளாதாரத்திலே உயர்த்த வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும். அது இரண்டாவது பகுதி தான். முதல் பகுதி நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே பார்க்கின்ற வேளையிலே இந்த மனுக்குலம் முழுமையுமாய் சத்துரு தன்னுடைய பிடியிலே வைத்துக்கொண்டு இளைப்பாறுதல் கிடைக்காத அளவுக்கு ஜனங்களை தத்தளிக்க செய்கிறான். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிக்குண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுயாதீனம் இல்லை, அவர்களுக்கு எந்த விடுதலையும் இல்லை, நெருக்கப்படுகின்றார்கள், ஒடுக்கப்படுகின்றார்கள். முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பாரம் சுமக்கும் மனிதன். எதை சுமக்கும் மனிதன் சொல்லுங்க பார்க்கலாம்? பாரம் சுமக்கும் மனிதன். பலவிதமான பாரங்கள் இந்த உலகத்திலே. நமக்கு தெரிந்த பாரம் எல்லாம், கடன் ஒரு பாரம், வேற வியாதி ஒரு பாரம், அப்புறம் சண்டை ஒரு பாரம், சமாதானம் இல்லாத பாரம். இப்படிப்பட்ட பாரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை 11ஆம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28 சொல்கின்ற வேளையிலே என்ன வருத்தத்தை குறித்து சொல்கிறார் என்றால், ஆத்துமாக்களிலே விடுதலை இல்லாமல் பாரத்தோடு இருக்கின்ற வருத்தத்தை குறித்து சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் விடாய்த்து போய் இந்த இடத்துல இருந்தால் கர்த்தர் இந்த மாலை வேளை சொல்வது, உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆத்துமா ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய மேன்மையான ஒரு அருட்கொடை. கவனியுங்கள், தேவன் மனிதனை சிருஷ்டித்தார், மண்ணினாலே உருவாக்கினார். ஆனால் எப்பொழுது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினாரோ அவன் ஜீவாத்துமாவானான், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்பொழுது இருந்துதான். அப்படியானால் இந்த ஆத்துமா யாருக்கு சொந்தமானது?
தேவனுக்கு சொந்தமானது. ஆமென். இந்த ஆத்துமா யாருக்கு சொந்தமானது? என்னுடைய ஆத்துமா. எல்லாருடைய ஆத்துமாக்களும் தேவனுக்கு உரியது. ஆமென். இந்த ஆத்துமா விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளுடைய ஆத்துமாக்கள் விடுதலையோடு பாரம் சுமக்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாலை வேளையில செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வேளையிலே உங்கள் ஆத்துமாக்களில் இருக்கின்ற பாரங்களுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தருவாராக. ஆமென். ஹalleluya. பாரம் சுமக்கும் மனிதனாய் மனுஷியாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் அந்த பாரத்தை எடுத்து போட வல்லமை உள்ளவர். ஆமென். ஹalleluya. மோசேயை பார்த்து கர்த்தர் மோசேயினுடைய மாமனார் எத்ரோ சொன்னார், நீ ஒருவனாய் இதை என்ன பண்ண முடியாது, சுமக்க முடியாது. ஏனென்றால் மோசேயினுடைய ஆத்துமாவை ஜனங்கள் விசனப்படுத்தி கொண்டே இருந்தார். நம்மை சுற்றி இருக்கின்ற ஜனங்கள் நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தத்தையும் ஒரு வேதனையும் ஒரு கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட வேதனையை தாண்ட வேண்டுமானால், அப்படிப்பட்ட வேதனையை தாங்க வேண்டுமானால், அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து விடுதலை வேண்டுமானால் ஆத்துமாவிலே பாரம் இருக்கக்கூடாது, ஆத்துமாவிலே விடுதலை வேண்டும். ஆமென். ஹalleluya. அப்படி இல்லைன்னா என்ன தெரியுமா செய்வோம்? நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருப்போம். அவங்க ஒண்ணு பேசினா நம்ம எவ்வளவு பேசுவோம்? 2 இல்ல 8 பேசுவோம். விசுவாசிங்க அதுல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்ல, ரைட்? ஆக இந்த ஆத்துமாக்களிலே ஒரு விடுதலை, ஒரு இளைப்பாறுதல் வருகின்ற வேளையிலே நமக்கு கர்த்தர் தருகிற மேன்மை என்றால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட சங்கடங்கள், இப்படிப்பட்ட கஷ்டங்களை அப்படியே கண்டும் காணாமலும் போய்விடுவோம். ஆமே. எப்படி போவோம் தெரியுமா? அவர்களுக்காக ஜெபித்து விட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி போய்விடுவோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே இவங்க நாசமா போகட்டும்னா இல்ல, கர்த்தாவே இவர்களை உம்மை போல மாற்றும் கர்த்தாவே என்று ஜெபித்து விட்டு போகக்கூடிய தரமுள்ள ஒரு விசுவாசிகளாக, தரமுள்ள ஒரு ஊழியக்காரர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். ஆமென். ஹalleluya. இந்த பாரம் எப்படி மனிதனுக்கு வந்தது? இந்த ஆத்துமாவிலே ஒரு பாரம் எப்படி மனிதனுக்கு வந்தது என்று பார்க்கின்ற வேளையிலே ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, என்று தேவன் நமக்கு கொடுத்த மகிமை நம்மை விட்டு விலகுகிறதோ அப்பொழுது ஆத்துமாக்களிலே பாரம் இருக்கு. எத்தனை பேர் பாரத்தோட இருக்கிறீங்க? பாரத்தோட இருக்கிறீங்களா? தேவ மகிமை இல்லைன்னு அர்த்தம். தேவ மகிமை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த மேன்மையான உச்சிதமான ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் பாவம் செய்து, அப்படியானால் உலகத்திலே இருக்கின்ற எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களானவர்கள். ஆண்டவர் தேவன் மனிதனை படைத்த வேளையில ஒரு மேன்மையான காரியத்தை செய்தார். அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்துமாவானான். சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். அவனை என்ன பண்ணாரா? அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிரவுன் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன், மகிமையினாலும் கனத்தினாலும் தேவன் மனிதனை முடிசூட்டினார். நம்ம எல்லாம் கர்த்தர் எப்படி வைத்திருக்கார் தெரியுங்களா? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. முடிசூட்டுதல் யாருக்கு தெரியுமா? ராஜாக்களுக்கு தான் முடிசூட்டுவாங்க. ஆமென். தேவனுடைய பார்வையிலே நாம் ராஜாக்கள், மற்றவருடைய பார்வையிலே நாம் அற்பர்கள், நீசர்கள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள். ஆனால் என் தேவனுடைய பார்வையிலே ஆண்டவனை ராஜாவாக, ராஜாத்தியாக வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இப்படி முடிசூட்டப்பட்ட மனிதன், இத்தனை மேன்மையை, இத்தனை மகிமையை கொடுத்த மனிதன் என்ன செய்கிறான் என்றால் பாவம் செய்கிறான். அவனுடைய ஆத்துமாவிலே பாரம் வருவதற்கு காரணம் அவன் செய்த பாவம். கர்த்தாவே எங்களுடைய ஆத்துமாவிலே பாரம் மட்டுமல்ல, இரண்டாவதாக என்ன இருக்கு? பாவமும் இருக்கிறது. பாரம் இருந்தால் எடுத்து லகுவாக்கி விடலாம், எடுத்து போட்டு விடலாம். ஆனால் பாவம் என்று ஒன்று ஒட்டி கொள்ளுமானால் அதிலிருந்து வெளியே வருவது மிக 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 கடினம். ஏனென்றால் எந்த விஷத்தை காட்டிலும், பொதுவாக சொல்லுவாங்க, பாம்பினுடைய விஷம், அதுவும் ஒரு குறிப்பிட்ட வகை பாம்பினுடைய விஷம் மிக வீரியமானது என்று சொல்வார்கள். கடித்த சில மணி நேரங்களிலே மரித்து விடுவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அதை காட்டிலும் மோசம் பாவம் நம்மை ஆட்கொள்ளுமானால். ஆமென். பாரத்தை கூட தள்ளி வைத்து விடலாம். ஆனால் பாவம் நம்மிடத்திலே வருகின்ற வேளையிலே தேவ மகிமை அற்றவர்களாகி, அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அற்றவர்கள்னா மொத்தமாக காலி, கொஞ்சம் கூட அந்த மகிமை இருக்காது.
கொஞ்சம் கூட அந்த மகிமை இருக்காது. ஏன்? அந்த மகிமையிலே, அந்த மகிமையை நமக்கு கொடுத்தவர் பிதாவானவர். அதற்கு பெயர் பிதாவினுடைய வாக்குத்தத்தம். அது இயேசுவின் மூலமாக கிடைத்தது. அவர் பெயர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும். 17ஆம் அதிகாரத்துக்கு வருகின்ற வேளையிலே அவன் பலத்த காரியங்களை செய்தான். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டான். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டு போட்டான். ஒரு நகரத்தினுடைய வாசல் கதவை பிடுங்கி தோளில் வைத்து கடந்து சென்று விட்டான். சிங்கத்தை 2 அப்படியே கிழித்து போட்டு விட்டான். அத்தனை பலசாலி, அத்தனை பலசாலி. அத்தனை பலசாலியாய் இருந்தும் தன்னிடத்தில் இருந்த ஒரு பாவத்தை அவனால் மேற்கொள்ள முடியல. பாரத்தை எடுத்து போடலாம், பாவத்தை அவ்வளவு எளிதாக எடுத்து போட முடியாது. சிம்சோனால் முடியல. ஒரு கட்டத்தில் நாட்கள் செல்லுகிறது, காலம் செல்லுகிறது. என்ன நடந்தது தெரியுமா? சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த அந்த மகிமையை இழந்தான். ஆவியானவர் அவனை விட்டு எடுத்து போடப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தின் தாக்கம், பாவத்தின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளுமானால் ஆவியானவர் நம்மை விட்டு எடுத்து போடப்படுவார். ஆமென். பாவம் இருக்கின்ற இடத்துல பரிசுத்தம் இருக்க முடியாது. பாவம் இருக்கின்ற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்க முடியாது. உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாகவும் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலமாய் இருக்கின்ற இடத்திலே உங்கள் கண்களினாலோ, உங்கள் சிந்தையினாலோ, உங்கள் நாவினாலோ, உங்கள் செயலினாலோ ஒருபோதும் பாவம் உங்களை ஆட்கொள்ளாமல் இருக்குமானால், ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை எங்களிடத்திலிருந்து போகலன்னு அர்த்தம். தப்பு பண்றோமா, மனம் பதஷ்டத்தோடு பதறி ஏதாவது வார்த்தைகள் பேசுகிறோமா, அடுத்தவர்கள் மேல கோபப்படுகிறோமா, சாபம் இடுகிறோமா, இச்சிக்கிறோமா, வஞ்சனை செய்கிறோமா, பொய் பேசுகிறோமா, மகிமை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். மகிமை இழந்து விட்டோம் என்று அர்த்தம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அளவில்லாமல் உங்களை நேசிக்கிறார். உங்கள் பாரத்தை மட்டுமல்ல, உங்கள் பாவத்தையும் எடுத்து போடுவதற்கு கர்த்தர் உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பதாக, ஆண்டவரே பாரத்தை இருந்தால் கூட நாங்கள் தாங்கிக் கொள்வோம் அப்பா, பாவம் இருந்தால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. எங்களுடைய சரீரம் நீர் தங்கும் வாசஸ்தலம். தேவனே, நீர் இளைப்பாறுதல் தருகிற தேவன். பாரத்தையும் பாவத்தையும் எடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது பாரம், இரண்டாவது பாவம், மூன்றாவது பரிசுத்தம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தம். இந்த காலகட்டத்தில் பரிசுத்தம் என்கின்ற வார்த்தை மறக்கப்பட்டது போல தெரிகிறது. சபைகளிலே, ஊழியங்களிலே, கிறிஸ்தவ குடும்பங்களிலே பரிசுத்தம் என்கின்ற வார்த்தை கிட்டத்தட்ட எல்லாரும் மறந்தது போல இருக்கிறது. அபிஷேகம் இருக்கிறது, அங்கு பயங்கரமான ஆராதனை இருக்கிறது, பாடல் இருக்கிறது, நல்ல மியூசிக் இருக்கிறது, நல்ல இசை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நல்ல கூடுகை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? முதல்ல பாரம். இந்த பாவம் தேவனுடைய மகிமையை எடுத்து போட்டபடினாலே அங்கு என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. நீங்கள் உண்மையாய் ஆண்டவரை சேவிப்பீர்களானால், உண்மையாய் ஆண்டவரை நேசிப்பீர்களானால், உண்மையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீர்களானால், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகிமையை இழக்காமல், ஆண்டவரே அந்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்தம் என்கின்ற அச்சாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துக்கு திருப்பி கொண்டால், 2 பேதுரு 2:24 அந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. 2 பேதுரு 2:24. சாரி, நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். இல்லை இல்லை, ஒன்று வாசிங்கம்மா, வாசிங்கய்யா. பாருங்க, நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததினுடைய முக்கியமான மைய நோக்கமே பாவ பாரத்தினால் அழிந்து கொண்டிருக்கின்ற மனிதனை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக.
பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக. சும்மா ஏதோ இந்த உலகத்துல ஏதோ நாமும் ஒரு மதத்தை தழுவிக்கொள்ளும், நாமும் ஒரு தெய்வத்தை சேவிக்கிறோம் என்பதற்காக அல்ல. இது முழுக்க முழுக்க ஆண்டவர் செய்கிற அரும் பெரும் செயல். இந்த செயலை எதாலும் செய்ய முடியாது, நாம் தேடினாலும் கிடைக்காது, எங்கும் வாங்க முடியாது. அது முழுக்க முழுக்க தேவன் தான் செய்ய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை சிலுவையிலே அறைந்து சிலுவையின் மூலமாய் வெற்றியை தந்து ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க இருக்கின்ற ஒவ்வொருவரும் கொண்டு கொரிந்தியர்ல வாசிக்கிறபடி 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றபடி கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் என்ன சொல்றாருங்க பவுலடியார் சொல்லுகிறார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். அப்படி என்றால் என்னை ஒருவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். என்னை ஒருவர் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். அந்த விலை விலையேற பெற்ற விலை. அந்த விலைக்கு இவ்வளவு தொகை என்று நிர்ணயிக்கவே முடியாது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் சகல அதிகாரங்களும், சகல துரைத்தனங்களும், சகல வல்லமைகளும், அனைத்து அசுத்த வல்லமைகளும் எதற்கு பயப்படுதோ இல்லையோ, இயேசு என்கின்ற நாமத்திற்கும் இயேசுவின் இரத்தத்திற்கும் அனைத்தும் வானிலத்தோர் பூதலத்தோர் அனைவரும் கீழே விழுந்து முழங்காலை முடக்கும்படியான உயர்ந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இந்த உலகத்திலே ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று எல்லாரும் புறக்கணிக்கப்பட்ட நமக்கு கர்த்தர் தமது மகிமையை கொடுத்தது மட்டுமல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதே 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம், 1 பேதுரு 3:18 வாசிங்க யாராவது. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக பாருங்க, அநீதி உள்ளவர்கள் நாமெல்லாம் எப்படிப்பட்டவங்க? அநீதி உள்ளவர்கள் நம்மை நீதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய். ஆமென். இது தேவனாகிய இயேசு கிறிஸ்து செய்த மாபெரும் வேலை. அதனால தான் சொல்லேன், we cannot earn it. எங்கும் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, எங்கும் வாங்க முடியாது. யாரும் நமக்கு இந்த பாவத்திலிருந்து விமோசனம் தர முடியாது. அதை கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டது நிமித்தம் நமக்கு அந்த கிருபையை வெற்றியாய் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க உலகத்தில் நமக்கு கிடைத்த பெரிய ஆசீர்வாதமும் பாக்கியம். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சிலுவையிலே செய்த பெரிய அந்த வேலைதான், அந்த பெரிய வேலைதான் என்னை நீதிமான் ஆக்கினது, என்னை நீதிமான் ஆக்கினது, என்னை மாற்றினது என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்தால், ஆண்டவரே கிருபையின் தேவனே, சிதறுண்ட ஆடுகளை போல நாங்கள் இருந்தோம். நம்மெல்லாம் எப்படி இருந்தோங்க? சிதறுண்ட ஆடுகளை போல வழி தவறி சுற்றி கொண்டிருந்தோம். அப்படி சிதறுண்ட நமக்கு, அப்படி சிதறிப்போயிருந்த நமக்கு கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபை, மாபெரும் ஆசீர்வாதம் பரிசுத்தமாகுதல். இந்த பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன தெரியுமா? அந்த பரிசுத்தம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பிரிக்கப்படுதல் என்ற அர்த்தம். பரிசுத்தம் என்றால் பிரிக்கப்படுதல். எதிலிருந்து பிரிக்கப்படுதல்? உலகத்தின் பாவத்திலிருந்து, உலகத்தின் வழக்கத்திலிருந்து, உலகத்தினுடைய செயல்பாடுகளிலிருந்து பிரிக்கப்படுதல். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளை பாருங்க, உலகத்தான் என்ன செய்கிறானோ அதை அப்படியே செய்யும். அவன் சாங்கியம் பார்த்தா நம்மவும் செய்கிறோம், அவன் ஏதாவது உருட்டு பொருட்டு பண்ணால் அதையும் பண்ணுறது. எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? யார் பார்க்க போகிறா, யார் அதை கேட்க போகிறா என்று சொல்லி கொஞ்சம் தலையை ஆட்டி விட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வருகிறோம். ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்கின்ற பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், தானியேல் 3 பார்க்கிறோம். ராஜா நிறுத்தின பொற் சிலையை நாங்கள் பணிவதும் இல்லை, வணங்குவதும் இல்லை. இவங்க 3 பேரும் குனிஞ்சு யாருக்கும் தெரியாமல் வணங்கியிருந்தா யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, யாரும் அவர்களை பார்க்க போவதும் இல்லை. அவருடைய பெற்றோர்களும் அங்கு இல்லை, உடன் பிறந்தவர்களும் இல்லை, யாரும் அங்கு இல்லை, உற்றார்களும் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த இடத்திலே அவர்கள் தேவனை தெரிந்து கொண்ட அந்த விசுவாசத்தின் வைராக்கியத்திலே உறுதியாய் நின்றார்கள். ஆமே, தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார்கள். ஆமே, அவர்களுக்கும் பாரம் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலும் இந்த சட்டம் அவருடைய தோளை அமிழ்த்தி போட்டது. அந்த சூழ்நிலையில் கூட, அந்த சூழ்நிலைக்கு கொஞ்சம் கூட நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பரிசுத்தம் என்றால் என்ன சொன்ன? உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர்கள், பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஸோ இந்த பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்ற நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு பேர் இருக்கிறது. அதை காட்டிலும் மேலே ஒரு பேர் இருக்கிறது, பரிசுத்த ஜாதி என்கின்ற பேர் இருக்கிறது. என்ன ஜாதிங்க? ஒரே ஜாதி தான்,
பரிசுத்த ஜாதி. நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் சரி, உலகத்திலும் இருக்கின்ற எல்லா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவ பிள்ளைகளும் ஒரே ஜாதி தான், அது பரிசுத்த ஜாதி. ஆமென். அந்த ஜாதிக்கு உட்பட்ட நாம் பரிசுத்தத்திலே தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தத்திலே வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாம் விடுவோமே ஆகில், அந்த பரிசுத்தத்தை விட்டு விடுவோமே ஆகில், ஒருபோதும் அந்த பாரம் நம்மை விட்டு நீங்காது. பாவத்திலே தான் இருப்போம். ஒருவேளை இன்னைக்கு ஜெயிக்கலாம், நாளைக்கு மறுபடியும் விழுந்து விடுவோம். நாளைக்கு ஜெயிக்கலாம், மறுபடியும் கீழே விழுந்து விடுவோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்தம் மேலோங்கி இருக்கின்ற வேளையிலே நாங்கள் விழுந்து விழுந்து எழுகிறவர்களாய் இராமல் ஆண்டவரே, என்றும் ஒன்று போல கர்த்தாவே நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தர வேண்டும். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் இந்த பாரத்தை விலக்குவதற்கும் பாவத்திலிருந்து விலகி இருப்பதற்கும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்பீங்கன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். போதும் ஐயா. நாம் ஒளியில், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். அது என்னங்க ஒளி? லைட்டா? டியூப் லைட்டா? இல்லை. இந்த 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 ஒளிக்கு பெயர் தெய்வீக ஒளி. இந்த ஒளி தான் பவுலை சந்தித்தது. மத்தியானம் 12:30 மணி பவுலை சந்திக்கிறப்போ, வரலாற்று ஆய்வின்படி சரியாக 12:30 மணிக்கு சூரியன் எவ்வளவு அதிகமாக பேரொளியாக வீசும், அந்த ஒளியை காட்டிலும் மேன்மையான ஒளி பவுலுடைய கண்களை குருடாக்கி இருக்குமானால், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒளியாக வந்த தேவன், ஆமென். ஒளியை உலகத்திற்கு கொடுக்க வந்த தேவன், இருளின் அதிகாரத்தில் இருந்து ஒளியை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்காதுங்க. ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்கிற இடத்துல, அப்ப ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இருளை நாம் தேடி போய்விடக்கூடாது, நம்மை இருட்டுக்குள் நாம் கொண்டு போய்விடக்கூடாது. அப்படி நாமே போவோம்னா இந்த ஒளி பிரகாசிக்கவே பிரகாசிக்காது. இந்த ஒளி பிரகாசிக்கவே பிரகாசிக்கவா. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் அங்கமாய் மாறட்டும். அப்படி மாறுகின்ற வேளையிலே நாம் முதலாவது செய்ய வேண்டியது, நாம் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். யார் ஒளியில் இருக்கிறார்? தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் இருள். அந்த இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நம்முடைய வாழ்க்கையில இந்த பாரங்கள் அகற்றப்பட, பாவங்கள் அகற்றப்பட, பரிசுத்தம் நிலை கொண்டிருக்க, கர்த்தாவே, எங்களை ஒளிக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, அந்த ஒளி எங்களில் கிரியை செய்து கொண்டே இருக்கு. இந்த ஒளி என்ன செய்யும் தெரியுமா? ஒளி என்ன செய்யும் தெரியுமா? ஒளி கடலிலே திக்கு முக்காடி கொண்டிருக்கின்ற கப்பலுக்கு திசை காட்டும். அதனால தான் அதுக்கு பேர் கலங்கரை விளக்கம். ஆமென். நம்முடைய தேவன் கலங்கரை விளக்கமாய் நமக்கு இருக்கிறார். எங்கே நீங்கள் தட்டு தடுமாறி கொண்டிருந்தாலும் அந்த கலங்கரை விளக்கத்தை நோக்கி பார்க்கின்ற வேளையிலே சரியாக உங்களுடைய டெஸ்டினியை, சரியான உங்களுடைய சேரும் இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஒளியிலே நடக்கணும். இந்த ஒளியிலே நடக்கின்ற வேளையிலே அதே வசனத்தை பாருங்க. ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அங்கு பிரிவினை இல்லை, அங்கு சண்டை இல்லை, அங்கு பிரச்சனை இல்லை. யாவரோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். முதல்ல சொன்னேன் இல்லையா, எவ்வளவு வேற்றுமைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஒற்றுமையாக இருப்போம். செக் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில ஒளி இருக்கா? எல்லாரோடையும் ஒற்றுமையா இருக்க முடிகிறதா? எல்லாரோட இணக்கமாக இருக்க முடியாதா? இல்லை என்றால் நாம் பாவத்திலும் பாரத்திலும் இருக்கிறோம் என்ற அர்த்தம். கர்த்தாவே, நாங்கள் ஒளியில் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து நற்சாட்சியை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தாரும். இரண்டாவதாக, அதே 9வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையிலே, பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஒளியில தான் இருக்கிறோம், ஒளியில தான் இருக்கிறோம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒளியில் இருந்தாலும், நான் ஒளியில் நடந்தாலும் உலகத்திலே இருக்கின்றபடினாலே எங்கேயாச்சும் சில பாவ கரைகள் நம்மை ஒட்டி கொண்டே இருக்கும்.
பாவ கரைகள் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பது மட்டுமல்ல, தேவனோடு மன்னிப்பை கேட்டு சீர் பொருந்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். சீர் பொருந்த கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று சொல்வது மட்டுமல்ல, அப்படி தேவனுடைய சமூகத்தில் நாம் சொல்கின்ற வேளையிலே நாம் மற்றவர்களை பாவி என்று நிறைய சொல்கிறோம் இல்லையா? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பேச்சு சரியில்லை, அவங்க சரியில்லை, அதனால தான் இந்த பிரச்சனை, அதனால தான் சண்டை சொல்கிறோமா இல்லையா? ஆனால் உங்களை எல்லாம் பார்த்தா சொல்கிறது மாதிரி தெரியல. நீங்கள்லாம் நீதிமான்கள் மாதிரி தெரியுறீங்க. முக பிரகாசம் அப்படி காட்டுகிறது. அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கணும்னா முதலாவது பிறர் நமக்கு விரோதமாய் செய்த தவறுகளை நாம் மன்னிக்க வேண்டும். நாம் மன்னிக்காத பட்சத்தில் என்னதான் பரிசுத்த ஆவியினால நிறைந்தாலும் பாரம் நீங்காது, பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது. எவ்வளவுதான் ஆவியில நிறைந்தாலும், எவ்வளவுதான் வசனங்களை கற்றுக்கொண்டாலும், எவ்வளவு ஜெபித்தாலும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மாறாம ஒருபோதும் இந்த பாரத்தை கர்த்தரும் நீக்க மாட்டார். இந்த பாரம் அதிகமாகத்தான் போகும். அது மன அழுத்தத்திலே நம்மை கொண்டு தள்ளிவிடும். ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும். எனக்கு அதான உலகத்தினுடைய பெரிய பிரச்சனை. ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக, அப்படி பாவங்களை அறிக்கை செய்கின்ற வேளையிலே மற்றவருடைய பாவங்களை பெரிதுபடுத்தாமல் அவர்களையும் நாங்கள் மன்னிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லாதான் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஆமென். ஒருபோதும் நான் நீதிமான், நான் ரொம்ப பெஸ்ட்னு நினைச்சிடாதீங்க. ஒருபோதும் நான் தான் சூப்பர் நினைச்சிடாதீங்க. நம்மை விட மேன்மையானவர்கள் எங்கேயோ கர்த்தர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆமென். இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள் நம்ம சரிப்படுத்திக்கிட்டோம்னா, அந்த 11:28 சாயந்தரம் நம்ம வாசித்தபடி பாரம் சுமக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? இளைப்பாறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் என்கின்ற வார்த்தையை மட்டும் நான் விளக்கிவிட்டு நாம் ஜெபிக்கலாம். இளைப்பாறுதல் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் ரெஸ்ட் என்று பெயர். ஆங்கிலத்தில் ரெஸ்ட் என்று பெயர். ரெஸ்ட்னா களைத்து வெளியிலே வேலை செய்து அப்படியே ஓடோடி வீட்டில் வந்து எல்லா வேலையும் முடித்து விட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லி நேரே சாய்வோம் பாருங்க. கொஞ்சம் கண்ணை முன்னாதான் சரீரத்துக்கு அது ரெஸ்ட் கிடைக்கும், உள்ளத்துக்கும் ஒரு அமைதி. அப்பாடா அப்படின்னு இருக்கிறோம் பாருங்க. அப்ப நம்ம அறியாமல் ஒரு அதீதமான ஒரு புத்துணர்ச்சி சரீரத்தில் வரும் பாருங்க. அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்றார். என்ன சொல்கிறார் என்றால், ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்காமல் அசுத்த வல்லமைகளின் கிரியைகளுக்கு ஆட்பட்டு பல இடங்களுக்கு சுற்றி கொண்டு வருகிறது. ஆத்துமா, பொல்லாத ஆத்துமா ஒரு மனுஷனை விட்டு வெளியே போயும் இளைப்பாற இடம் கிடைக்காமல் சுற்றி சுற்றி தேடி அலைகிறது. எதுக்கு தெரியுமா? திருப்பி அவன் உள்ளத்துல போலாமா? அப்படி உள்ளே வருகின்ற வேளையிலே, ஆண்டவரே, நீர் தருகிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்ட நான் மறுபடி பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. கர்த்தாவே, ஒருபோதும் இடம் கொடுத்து விடக்கூடாது. இந்த தப்பை ஒருபோதும் நாம செய்து விடவே கூடாது. பிரசங்கம் புரிஞ்சுதா? பிரசங்கம் புரிஞ்சுதா? ரைட். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே, வருத்தப்பட்டு போய் பாரம் சுமந்து கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஏராளம் இந்த இடத்துல உண்டு. கர்த்தா, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருகிற தேவன் நம்ம மத்தியிலே உண்டு. நம்மை இளைப்பாற செய்கிற கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அந்த எல்லாரும் என்று சொல்கின்ற இடத்துல நானும் இருக்கிறேனா? நான் இருக்கிறேனா? எல்லாரும் என்று சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேனா? கர்த்தாவே, என் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை அப்பா. என் ஆத்துமாவில் இருக்கிற பாரங்கள் மாறணும்.
என் ஆத்துமாவில் இருக்கிற பாவங்கள் மாறணும், ஒரு வித்தியாசமான வாழ்க்கை நாம் வாழணும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழணும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையின் தேவனே, வல்லமையின் தேவனே, நல்லா விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாரம் சுமந்து தவிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பாரம் சுமந்து சுமந்து வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு விடுதலை இல்லாமல் கலங்கி கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வலிகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய சூழ்நிலைகள் இன்னும் இன்னும் பாரத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறதோ, அந்த பாரத்தை சுமக்கிற உனக்கு கர்த்தர் இப்பொழுது விடுதலை தருகிறார். குமாரனுடைய விடுதலை மெய்யான விடுதலை, குமாரனுடைய விடுதலை மெய்யான விடுதலை. தேவனே, கிருபையின் தேவனே, நீர் சிலுவையில செய்த மாபெரும் வேலை அப்படியே கொஞ்சம் அமைதியாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சீர்படுத்த வேண்டி இருக்கிறது. அவரோடு ஐக்கியப்படணுங்க. அவரோடு ஐக்கியப்படாதபடிக்கு நம்மை தடுப்பது என்ன? நம்முடைய பாவமா, நம்முடைய பாரமா, நாம் செய்கிற தவறுகளா, நம்முடைய நடக்கைகளா, எதுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தர விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தர விரும்புகிறார். அவருடைய ஒளி என்னிலே பிரகாசிக்காதபடிக்கு நான் எதையெல்லாம் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். வெளியில பரிசுத்தவான், வெளியில பரிசுத்தவாட்டி, உள்ளுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு? மறைந்திருப்பதை கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே வெளிப்படுத்துவார். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக வெளியாகும். அது வெளியே வந்ததுன்னா மனமுடிந்து போய்விடுவோம், மனமுடிந்து போய்விடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி. ஏன்னா தேவனோட ஐக்கியம் இல்லையே, அதனால பல பேரோடு எனக்கு ஐக்கியம் இல்லை. பலரை பிடிக்கல, பார்த்தாலே பிடிக்கல, கோபம் வருகிறது. இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. இல்லை, அவரோடு ஐக்கியப்பட்டிருந்தால் மற்றவர்களோடு நான் ஐக்கியமாக இருப்போம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து. யாரோடு ஐக்கியம் இல்லை? 10 மாதங்களை கர்த்தர் கடந்து வர செய்தார். எத்தனை பேரோடு ஐக்கியப்படாமல் இருந்தோம்? எத்தனை பேரோடு பிரச்சனை, எத்தனை பேரோடு கசப்பு, எத்தனை பேரோடு வைராக்கியம். இதனால உன் மனதில் பாரம், அந்த பாரம் நாளுக்கு நாள் அதிகமாகி அதிகமாகி மன உளைச்சலை கொண்டு வந்து யார் கூடயும் ஒப்புரவாகுதல் இல்லாமலே போய்விட்டது. யார் கூடயும் ஒப்புரவாகுதல் இல்லை. பாவங்களை அறிக்கையிடுறதே இல்லை. ஏன்னா நாம் செய்வது பாவம் என்றே நமக்கு தெரிகிறதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கையிடுகிற நேரம் இது. பாவங்களை அறிக்கையிடுங்க. ஒரு சுத்திகரிப்பு நடக்கட்டும். இளைப்பாறுதல் வேணும்னா பாவங்களை அறிக்கையிடுங்க. பெருமையா, இச்சையா, சமாதானம் இல்லாத வாழ்க்கையா, கரையா, இல்லை மாமிச காரியமான எண்ணங்களா? தேவ மகிமை அற்ற நிலைமையிலே நின்று கொண்டிருந்தால் அமைதியாக மௌனமாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். தேவனே, இந்த நேரத்தை வீணடிக்காதீங்க. ஜீசஸ், யார் யார் உண்மையாய் உங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஜீசஸ், பிறர் எனக்கு விரோதமாய் செய்தவைகளை மன்னிக்க தயாரா? மன்னித்தால் இன்னைக்கு போய் ஒப்புரவாகணும்.
அடுத்த வாரம் திருவிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு வருவதற்கு முன்பதாக இன்றைக்கே எல்லாரோட ஒப்புரவாக நான் தப்பு பண்ணலையா, அவங்க தான் ஏன் பண்ணாங்க, பரவாயில்ல, ஒப்புரவாங்க, மன்னிங்க மன்னிங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த இடத்தை சரிப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கிற சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள், வியாதியின் வல்லமைகள், எல்லா சத்துருவனுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒளியாய் இருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஒளியில் நடக்கிற வேளையில அவர் இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை வேறு பிரித்தெடுத்து அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்து அற்புதமான அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். யார் யார் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தீங்களோ, கடைசியாக ஒரு ஜெபத்தை செய்ய போறோம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், தேவனே என்னை பரிசுத்தப்படுத்தும், தேவனே என்னை பரிசுத்தப்படுத்தும். என் வாழ்க்கையில பரிசுத்தம் என்பதே மறந்து போச்சுப்பா. ஆண்டவரே இப்பொழுதும் அந்த பரிசுத்தத்தை குறித்து நீர் எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி இருக்கிறீர். பரிசுத்தத்தில் வாழ வேண்டும் என்பது உம்முடைய பிரதான கற்பனையாய் இருக்கிறது. அந்த பரிசுத்தத்துக்கு என்ன விட்டு கொடுக்கிறேன். உலக வழக்கத்தின்படி நான் வாழ மாட்டேன். உலகத்தார் பேசுறது போல நான் பேச மாட்டேன். அவர்களை போல நானும் வாழ மாட்டேன் கர்த்தாவே. அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் என்னை வேறு பிரித்தீர் என்பதையும், அந்த பரிசுத்தத்தின் ஆவியானவர் என்னோடு இருக்கிறீர் என்பதையும் அறிந்த நான், உணர்ந்த நான், எங்களை பரிசுத்தப்படுத்தும். சொல்லுங்க, என் கண்ணை பரிசுத்தப்படுத்தும்பா, என் கண்ணை பரிசுத்தப்படுத்தும், என் செவிகளை பரிசுத்தப்படுத்தும், என் நாவினை பரிசுத்தப்படுத்தும். அதில் சாவுக்கேதுவான விஷம் அடங்கி இருக்குப்பா. என் நாக்குக்கு கீழே பெரிய பிரச்சனை, வாய் தான் எனக்கு பிரச்சனை. அதை பரிசுத்தப்படுத்தும். ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். என் சிந்தையை சுத்திகரியும், மூளை பகுதியை சுத்திகரியும், என் இருதயத்தை சுத்திகரியும், என் கரங்களை சுத்திகரியும். ஆண்டவரே நீர் தங்கி வாசம் செய்வதற்கு எது எது தடையாய் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் அகற்றி எங்களை சுத்திகரிக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த சுத்திகரிக்கிற வல்லமைக்கு விட்டு கொடுங்க. கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தும், 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 பரிசுத்தப்படுத்தும். ஓ glory to God, ஓ glory to God. ஒரு பரிசுத்தம் இறங்கட்டும். பரிசுத்தம் இந்த அறையில மட்டுமல்ல, எங்களுடைய அவயவங்களில் இறங்கட்டும் கர்த்தாவே. எங்களுடைய சரீரங்களில் இறங்கட்டும். இன்றிலிருந்து உங்க குடும்பத்தில் உள்ளவங்க கேட்கணும், நீங்க வேலை செய்யற இடத்துல உள்ளவங்க கேட்கணும், உங்க பகுதியில் உள்ளவங்க கேட்கணும், உன்னிடத்துல என்ன மாற்றம் சொல்லுங்க. நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையின் தேவனே, பாப்பா உம்முடைய சத்திய வசனத்தின்படியாய் நாங்கள் சத்திய வசனத்தை கேட்பதற்கு கர்த்தர் நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த ஒலிபெருக்கில யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவருடைய ஆத்துமாக்களிலே ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க கொடுக்கிற இளைப்பாறுதல் உண்மையானது, நீங்க கொடுக்கிற இளைப்பாறுதல் தான் நிஜமானது, நீங்க கொடுக்கிற இளைப்பாறுதல் தான் சத்தியமானது என்பதை அவர்களும் அறிந்து கொண்டு அந்த ஜீவனுள்ள ஒளிக்கு நேராக வருவதற்கு, அந்த ஒளியினிடத்தில் வருவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆத்துமாவில் யார் யார் பாரம் சுமந்து போய் கஷ்டப்படுகின்றார்களோ, நெருக்கத்தின் பாதையில் யார் யார் சென்று கொண்டிருக்கின்றார்களோ, அந்த நெருக்கத்தின் பாதையில் இருக்கின்றவர்களுக்கு, இருளான சூழ்நிலையில் இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் வசனத்துக்கு விட்டு கொடுத்தபடியினால், ஒப்பு கொடுத்தபடியினால் எங்க தேவனுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் காணப்படுகின்றதான பாரங்களும் பாவங்களும் ஆண்டவரே அப்பா முற்றிலுமாய் அருந்து போக வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு மேல இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றபடியினால், இவர்கள் பரிசுத்த ஜாதியாராய் மாற்றப்பட்டிருக்கின்றபடியினால் எந்த சத்ருவுக்கும் எந்த வல்லமைக்கு இவர்கள் மேல அதிகாரம் இல்லப்பா. ஏனென்றால் இருளின் அதிகாரத்தில் இருந்து இவர்களை விடுதலை ஆக்கிறது நீர் ஆண்டவரே.
பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைகளை கர்த்தர் தொட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற இளைப்பாறுதல் அப்பா அவருடைய சரீரத்திற்கும் மனதிற்கும் குடும்பத்திற்கும் ஆறுதலாய் இருக்கட்டும், அருமருந்தாய் இருக்கட்டும். சரீரத்தை பலவீனப்படுத்துகிற எல்லா வல்லமைகளும், எல்லா பலவீனத்தின் கட்டுகளும், எல்லா பலவீனத்தின் கூறுகளையும் கர்த்தர் நொறுக்குகிற நேரம் இது. ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், மேன்மையின் பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிற வேளையிலே ஜீசஸ் ஹalleluya. Oh mighty Father, oh mighty Father. உம்முடைய கிருபை, விலகாத உம்முடைய பரிசுத்தம் இவர்களை முத்திரை போட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்துருவின் கிரியைகளுக்கு இவர்கள் மேல அதிகாரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்காக வைராக்கியமாய் வாழட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த சபைக்காய் ஜெபிக்கிறோம். சபையை கர்த்தர் ஆசீர்வதியும். என்ன நோக்கத்திற்காக இந்த சபை ஏற்படுத்தப்பட்டதோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கூட வந்திருக்கிறதான சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் என்னென்ன பலவீனப்பட்டு என்னென்ன கடினத்தோடு கடனோடு பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கின்றார்களோ அந்த போராட்டத்திலிருந்து ஒரு அற்புதமான விடுதலையை தாரும். இந்த இடத்துல வந்திருக்கிறதான ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் மாற்ற வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். என்ன நோக்கத்துக்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை சரியான விதத்திலே நிறைவேற்றி உம்முடைய பரிசுத்தத்தை உயர்த்தி பிடித்து உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இன்னும் அவர்களுக்கு தரிசனங்களையும் கர்த்தர் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றி கொடுக்க வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தர். கிருபையின் தேவனே, உமக்கு மகிமையாய் ஊழியத்தை செய்யட்டும். ஊழியத்தில் தகப்பனை இருக்கின்றதான சோர்வுகளை கர்த்தர் அகற்றுங்க. எல்லா சுணக்கங்களையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்திற்கு அப்பா தகப்பனே ஜனங்களை சேர்ப்பதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு தேவையான அனைத்து வரங்களையும் அனைத்து அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்து இன்னும் பலப்படுத்துவீராக. இந்த மாலையில் இந்த சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இன்றிலிருந்து ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த இளைப்பாறுதல் இவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். காத்துக்கொள்ளும். சபைக்காய், சபை போதகர், பாஸ்டர்மா எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்காய் கர்த்தர் தாமே காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். உங்களுடைய வருகை பரியந்த இந்த சபை நிலைத்து நிற்கட்டும். இயேசுவின் மேன்மையான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.